எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். எனக்கு ஆதரவு தந்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. போராமப்படக்கூடியவர்களுக்கும் ரொம்ப நன்றி. குறை கண்டுபிடிக்க வந்தவர்களுக்கும் ரொம்ப நன்றி. வேற என்ன, குறை கண்டுபிடிச்சு அதை உங்க இயக்க தலைவர்களுக்கு அனுப்பக்கூடியவர்களுக்கு ரொம்ப நன்றி. அல்லாஹ் சொல்லுவான் திருக்குர்ஆன்ல கடைசி வசனம், கடைசி சூரா நாஸ் சூரால அல்லாஹ் சொல்லுவான், குல் அவுது பிரபின் நாஸ் மலிகின் நாஸ் இலாஹின் நாஸ் மின் ஷரில் வஸ்வாஸ் அல் கன்னாஸ் அல்லதி வஸ்விசு பீசு தூரின் நாஸ் மினல் ஜின்னதி வன்னாஸ் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹ் அந்த சூறால தன்னை புகழுவான். நானே அரசன் சொல்லுவான், நானே அதிபதினு சொல்லுவான். அப்புறம் தன்னுடைய பக்தர்களை பத்தி சொல்லுவான், தன்னுடைய அடியார்களை பத்தி அந்த சூறால சொல்லுவான், என்னுடைய அடியார்களே நீங்க சில விஷயங்களை விட்டு என்கிட்ட பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு. சில பேர்களிடமிருந்து நீங்கள் என்கிட்ட பாதுகாப்பு தேடணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். மினல் ஜின்னதி வன்னாஸ், ஜின்னிடமிருந்து என்கிட்ட பாதுகாப்பு தேடிக்கிடுங்க, மனித ஷைத்தானிடமிருந்து என்கிட்ட பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்லுவான் அந்த சூறால. மனித ஷைத்தான் கிட்ட இருந்தும் ஜின் ஷைத்தானிடம் இருந்தும் என்கிட்ட நீங்க பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னா, இல்லைன்னா அந்த மனித ஷைத்தான்களும் ஜின்னு ஷைத்தான்களும் உங்களை அழிச்சிடும். இது அல்லாஹ் சொல்ல மாட்டேன், இதை நான் அல்லாஹ் சொன்னது என்னன்னா, மனித ஷைத்தானும் ஜின்னு ஷைத்தானிடம் இருந்து மனித ஷைத்தானிடம் இருந்து என்கிட்ட பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்க. அப்போ ஷைத்தான் ஆனவன் மனிதன் கிட்டையும் இருக்கிறான், ஜின்கள் கிட்டையும் இருக்கிறான். அப்ப அந்த ஷைத்தான்களை எப்படி கண்டுபிடிப்பது? அதுலதான் நிறைய பேர் மாட்டிக்கிடுவான். இன்னொன்னு சொல்லுவான் அல்லாஹ், முடிச்சு ஊதக்கூடிய பெண்களுடைய தீங்கிலிருந்து என்னிடம் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள், முடிச்சு ஊதக்கூடிய பெண்களுடைய தீங்கிலிருந்து என்கிட்ட பாதுகாப்பு தேடுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவாங்க. முடிச்சுன்னா செய்வினை தானே, அப்படிதானே? இந்த செய்வின கோளாறு எல்லாமே உண்டு உலகத்துல. அப்போ இந்த திருக்குர்ஆனை பத்தி தெரியாதவன், திருக்குர்ஆனுடைய சூறாவை பத்தி தெரியாதவன் என்ன செய்வான்? அடுத்தவன் கிட்ட குறை கண்டுபிடிப்பான், அடுத்தவனை மட்டம் தட்டணும்னு நினைப்பான், அடுத்தவனை இழிவுபடுத்தணும்னு நினைப்பான். இவர்கள்லாம் உங்களிடம் உண்டுன்னு அல்லாஹ் சொல்றான். இந்த மனித ஷைத்தான்களும் ஜின்னு ஷைத்தான்களும் உங்களிடம் இருக்கிறார்கள், என்கிட்ட நீங்க பாதுகாப்பு தேடுங்க, அப்படி அடியார்கள் என்கிட்ட பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்றான். நண்பர்களே கவனமா இருக்கணும். நான் அன்னைக்கு கூட ஒரு 4 பேர் சோனம் செல்வார்கள், சொர்க்கம் செல்வார்கள் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொன்னேன். நபிகள் நாயகம் சொன்னதாக நான் உங்ககிட்ட சொன்னேன். நபிகள் நாயகம் என்ன சொல்லியிருக்காங்க? சொர்க்கம் 4 பேரை தேடுது அப்படிங்கிறாங்க. சொர்க்கம் 4 பேரை தேடுது. தர்மம் பண்ணக்கூடியவர்களை தேடுது, நோன்பு வைப்பவர்களை தேடுது, அனாதைகளை ஆதரிப்பவர்களை தேடுது, இரவு நேரங்கள்ல அல்லாஹ்வுக்கு பயந்து நின்று வணங்கக்கூடியவர்களை தேடுது அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்றாங்க. இது ஹதீஸ்ல பதிவாகி இருக்குது. அங்கு என்ன சொல்லப்படல? தப்லீக்காரங்க சொர்க்கம் தேடுதுன்னு சொல்லப்படல, சுன்னத்துல் ஜமாத்காரங்களை சொர்க்கம் தேடுதுன்னு சொல்லப்படல, டிஎன்டிஜேவே சொர்க்கம் தேடுதுன்னு சொல்லப்படல. ஏதோ இயக்கங்கள்லாம் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா சலஃபு கூட்டத்தை சொர்க்கம் தேடுதுன்னு சொல்லப்படல. தர்மம் பண்ணக்கூடியவர்கள் சொர்க்கம் தேடுதுன்னு சொல்லுவாங்க நபிகள் நாயகம். சொர்க்கம் யாரை தேடுது? தர்மம் பண்ணக்கூடியவர்களை, அனாதைகளை ஆதரிக்கக்கூடியவர்களை, இரவுல நின்று வணங்கக்கூடியவர்களை, நோன்பு வைப்பவர்களை, இதுதான் சொர்க்கம் தேடுதே தவிர தப்லீக்காரங்களையோ டிஎன்டிஜே காரங்களையோ சலஃப் காரங்களையோ யாரையுமே சொர்க்கம் தேடல, யாரையும் சொர்க்கம் தேடுதுன்னு சொல்லப்படல. சொர்க்கம் என்பது நல்லவர்களுக்காக மட்டும்தான் படைக்கப்பட்டது. இறை குணம் யாருக்கிட்ட இருக்குதோ அவர்களுக்காக இறைவன் படைத்தான். அல்லாஹ் இங்க சொல்லி காட்டுறான், மனித ஷைத்தானை பத்தி சொல்லி காட்டுறான். மனித ஷைத்தானிடமிருந்து என்கிட்ட நீங்க பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள். நிறைய பேர் சொல்லுவானோ, என்ன சொல்லுவானோ? என்ன பத்தி சொல்லுவானோ, என்னுடைய பதிவை பத்தி சொல்லுவானோ, என்ன சொல்லுவானோ மிஞ்சி போனா இதெல்லாம் இஸ்லாத்துல இல்லாததுன்னு சொல்லுவானோ. கரெக்டா? இதெல்லாம் இஸ்லாத்துல இல்லாதது. நான் போடுறது எல்லாமே எல்லா மதங்கள்லயும் உண்டு, நான் போடுற பதிவு எல்லா மதங்கள்லயும் உண்டு. நீங்க நல்லா பார்த்தா தெரியும். உதாரணத்துக்கு கர்ம வினை என்பது என்ன தெரியுமா? கர்ம வினை இந்து மதத்துல சொல்லப்படும். அதே இது இஸ்லாத்துல எப்படி சொல்லுவாங்கன்னா, நீங்க செய்யற பாவம் தான் உங்களை என்ன செய்யும்? நபிகள் நாயகம் சொல்லியிருக்காங்க, நீங்க செய்யற பாவங்கள் உங்களுடைய தண்டனைகளாக மாறும். அவ்வளவுதானே? கர்ம வினை தான் பின்தொடரும். இது ஒண்ணுதானே. நம்ம செய்யக்கூடிய செயல் தான் நம்மளை பின்தொடர்ந்துகிட்டே வரும். ஹதீஸ்ல இருக்குது, மனிதன் கவலைப்படுறானா அதுக்கு காரணம் அவன் செய்த பாவங்கள். இந்து மதத்துல சொல்லப்படுது, அவன் செய்த பாவங்கள், அவன் செய்த கர்ம வினை இதுதானே. அதைத்தானே போட்டிருக்கிறேன். என்ன போட்டிருக்கிறேன்? நான் ஒன்னும் ஏதோ இப்போ ஒன்னும் படிச்சுட்டு ஏதோ பதிவு போட்டுக்கிட்டு உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கல. நான் எல்லா மதங்களையும் நேசிக்க கூடியவன், எந்த மதத்தையும் நான் பிரித்து பார்ப்பதில்லை. ஏன்னா எல்லா மதங்களும் ஒரு இறைவன் நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. இந்த உலகத்துல தோன்றிய அத்தனை மதங்களும் ஒரு இறைவனை தான் சொல்லுது. ஆனா மொழியின் அடிப்படையில வேணா மாறலாம். இங்க அல்லான்னு சொல்றோம், அங்க ஈசன் சொல்றாங்க இந்து மதத்துல, அங்க கிறிஸ்துவ மதத்துல தேவன் சொல்றாங்க. ஆனா போகக்கூடிய இடம் ஒண்ணுதான். கிறிஸ்தவ மதத்துல வணங்குது, கிறிஸ்தவ மதத்துல யாரை வணங்குறாங்கன்னா அல்லாஹ்,
அல்லாஹ் தான் அங்க தேவனா இருக்கிறான். இந்து மதத்துல யாரை வணங்குறாங்க? அல்லாஹ்வை தான் வணங்குறாங்க. அந்த அல்லாஹ் தான் அங்க ஈசனா இருக்கிறான். அவ்வளவுதான். பேர் வித்தியாசப்படுமே தவிர வணங்கக்கூடிய ஒரு இறைவன் அந்த இறைவன் தான். இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். யூடியூப்ல நான் சில சேனல்களை நான் பார்க்கிறேன். அந்த சேனல்களை இஸ்லாமியர்களை பத்தி தவறாகவும், இஸ்லாமியர்கள் அவங்க மதங்களை பரப்புறாங்க, இஸ்லாமியர்களை பத்தி இஸ்லாத்தை பத்தி தவறாக கருத்துகள் பகிரப்படுகிறது. யூடியூப்ல சில சேனல்கள்ல நான் பார்க்கிறேன். அது அந்த பிராமின்ஸா யாருன்னு தெரியல. அவங்க நீங்க அந்த சேனல் இஸ்லாமியர்களை பத்தி தவறா, இஸ்லாமிய ஆண்களையும் பெண்களையும் தவறா நீங்க சித்தரிக்கிறீங்க, தவறாக சித்தரிக்கிறீங்க. ஒன்னே ஒன்று சொல்றேன், இஸ்லாமியர்கள் யாரும் எங்க மதத்துக்கு வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. நான் சொல்றேன், இஸ்லாமியர்கள் எங்க மதத்துக்கு வாங்கன்னு சொல்லி யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டாங்க, எனக்கு தெரியும். ஆனா இஸ்லாமிய மதத்தவர்கள் யாரும் எங்க மதத்துக்கு தான் வரணும், இல்லைன்னா அவங்கள நான் கொன்னுருவேன் அப்படிலாம் சொல்லவே மாட்டாங்க. இந்தியாவுல இந்துக்கள் பெரும்பான்மையினர் இருந்தாங்க. இந்த இந்தியாவில் இந்துக்கள் இருந்தாங்க. இங்கு ஜாதி வேறுபாடுனால ஏற்றத்தாழ்வு காரணமாக பல இந்துக்கள்கள் பிற மதத்துக்கு மாறினாங்க. அதுதான் காரணம். சரியா? இங்க இஸ்லாமியர்கள் பல பேரை கொன்னாங்க, இங்க இஸ்லாமிய அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய அரசர்களும் சரி, இஸ்லாமிய மன்னர்களும் சரி விட்டு கொடுத்து தான் வாழ்ந்திருக்காங்களே தவிர யாரையும் கட்டாயப்படுத்தி கொலை பண்ணி யாரையுமே மதமாற்றம் பண்ணல.